ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வளிக்கும் ஊற்றாகும். சாவை விளைவிக்கும் கன்னிகளுக்கு அது மனிதரை தப்புவிக்கும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். இந்த பயம் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா வாழ்க்கையில அவருடைய வாழ்வை நீட்டிக்க செய்யாது, அது அவருக்கு அழிவை கொண்டு போய் விட்டுருமா. இந்த உளவியலாளர்களெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல ஒரு மனிதன் ஏதோ ஒன்றுக்கு பயந்து கொண்டே இருக்கிறான். ஏதோ ஒரு பயம் அந்த மனிதனை ஆட்கொண்டே இருக்கு. இந்த பயத்துல பாத்தீங்கன்னா அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கான். பயத்தையும் அவனையும் பிரிக்கவே முடியாது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதாவது 140 வகையான பயங்கள் இந்த உலகத்துல இருக்கும் பாருங்க. அப்ப எவ்வளவு விஷயம் இருக்கு இந்த பயத்துல. ஒரு உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பயம் மனிதனை அழிவுக்கு நிறைய கொண்டு போயிடும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு விவசாயி நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ அந்த மரத்து அடியில ஒரு பெரிய பொந்து இருக்கு. அவர் வந்து அப்பப்போ வந்து உட்கார்ந்துட்டு எழுந்திரிச்சு போவாராம். அப்படி உட்கார்ந்து அந்த பொந்து இருக்கு இல்லையா, ஓட்டை, 2 பெரிய ஓட்டை இருக்கு. ஒரு ஓட்டையில பாம்பு இருக்கு, இன்னொரு ஓட்டையில எலி இருக்கு. இது 2 குடி இருக்கு. அப்ப இந்த மனிதன் உட்கார்ந்து இருக்கும், திடீர்னு ஏதோ ஒரு காலை கடிச்சது போல இருந்தது. அது வந்து ஒரு பாம்பு வந்து அவர் கடிச்சிட்டு போயிருச்சு. இவர் திரும்பி பாக்குறாரு, பார்த்தா அது பாம்பு கடிச்சு அது அதோடைய ஓட்டையில போய் செட்டில் ஆயிடுச்சு, அது வீட்டுக்கு போயிருச்சு. அந்த ஒன்னொரு ஓட்டையில இருந்து எலி என்ன பண்ணுது, வெளியில குடுக்குன்னு ஓடி வருது. இவர் பார்வையில எலி ஓட்டை தான் தெரிஞ்சு. இவர் நினைச்சிட்டாரு எலி கடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு சாதாரணமா நினைச்சு அதை தொலைத்து விட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. மறுநாள் அதே மாதிரி அந்த விவசாயி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இலைப்பாறை உட்காரும் போது அதே போல ஓட்டையிலிருந்து திடீர்னு எலி ஓடி வந்து அதை கடிக்குது. இப்போ எலி கடிச்சோன்னு ஏதோ கடிக்குதேன்னு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா எலி ஓடி அதோட வீட்டுக்கு போயிருச்சு. இன்னொரு ஓட்டையில இருந்து பாம்பு வெளியில வந்து நிக்குது. இப்போ இவர் பார்த்த உடனே ஐயோ பாம்பு தான் தன்னை கடிச்சதுன்னு நினைச்சு அப்படியே பயந்து அங்கேயே அந்த அதிர்ச்சியை உயிரை விட்டுட்டாராம். பாருங்க, பாம்பு உண்மையிலேயே கடிக்கும் போது அவருக்கு பயம் தெரியல, அவருக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா சாதாரண எலி கடிச்சது, பாம்பு கடிச்சதோன்னு நினைச்ச உடனே அந்த பயம் அவர் ஆட்கொண்ட உடனே அவருக்கு மரணம் வந்துருச்சு. அப்ப பயம் ஒரு மனிதனை எங்கே எல்லாம் கொண்டு போய் நிறுத்துது. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது வித்தியாசமானது. அப்ப கடவுளுக்கு பயந்து நம்ம நடந்தோம்னா இந்த மாதிரி அழிவுக்கு கொண்டு வருகிற அந்த மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் எதுவா இருந்தாலும் கடவுள் அதையெல்லாம் நம்மை விட்டு நீக்க செய்து நம்மை வாழ்வளிக்கிற ஊற்றுக்கு நேராய் வழி நடத்துறாரா. அப்போ இந்த பயத்தை நாம் கர்த்தர் மேல மட்டும் வைக்கிறோம். உலகத்துல இருக்கிற காரியங்கள் பயப்படாமல் ஆண்டவருக்கு பயந்து நம்ம வாழ்வை நடத்தும் போது எந்த தீமையும் நம்மை அணுகாமல் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசியாக அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.